ஆப்கி அதாலத்ல போஜ்புரி படங்களோட சூப்பர் ஸ்டார் ரவி கிஷன் மேல போடப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் ஒரு பிளே பாய் ஹீரோ. ரவி கிஷன் சார், உங்களோட போஜ்புரி படங்கள் ஹிட்டா இருக்கு, நீங்களும் சூப்பர் ஸ்டார் ஆயிட்டீங்க. ஆனா ஒவ்வொரு படத்திலையும் புது புது ஹீரோயின். அவங்க யாராருன்னு சொல்லுவா? நக்மா, ரம்பா, பாகேஸ்வரி, ராணி சட்டர்ஜி, மோனாலிசா, பிரதீக்ஷா, நேஹா திவாரி, பாக்கி ஹெகடே, அஞ்சுன்னா சிங், சங்கீதா திவாரி. இவங்க எல்லாரையும் எங்க இருந்து தேடி கண்டுபிடிக்கிறீங்க? ஏன்னா ரஜத் சார், நான் தினமும் 3 ஷிஃப்ட்ல ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள்லயே 3 படம் இல்லைன்னா 5 படங்களோட ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கோம். ரொம்பவே பிஸியா இருந்தேன். கிட்டத்தட்ட 17 படங்கள் ஒரு வருஷத்துக்கு என்னோட படங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னே சொல்லணும். 17 படங்கள். அதனால என்னோட ஃபேன்ஸும் நான் புது புது ரோல்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம புது புது கதாபாத்திரங்களோட நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. நிறைய ஹீரோயின்ஸ் அந்த டைம்ல வந்தாங்க. அவங்களும் சூப்பர் ஸ்டார்ஸ் ஆயிட்டு இருந்தாங்க. ரொம்பவே பிஸியானாங்க. புது புது பொண்ணுங்க வந்தாங்க. 2வது முறையா இண்டஸ்ட்ரியை உருவாக்குறதுக்கு, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு எனக்கு பல கலைஞர்கள் தேவைப்பட்டாங்க. அதனால நான் புது புது ஆளுங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய ஹீரோயின்ஸ் இருப்பாங்க, நிறைய ஹீரோஸ் இருப்பாங்க. நிறைய பேர் இருந்தா இண்டஸ்ட்ரி பெருசாகும். பல பேருக்கு வேலையும் கிடைக்கும்னு நினைச்சேன். அதனால நான் பல புது புது பொண்ணுங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அவங்கள ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க கிட்ட நான் ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்பவே உறுதியா சொன்னேன், எல்லாரும் யூனிக்கா பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும்னு. அது ரொம்ப முக்கியமானது. போஜ்புரி படத்துக்கு தேவானந்த், ஒவ்வொரு படத்துக்கும் புது ஹீரோயின். உங்க படங்களோட பேரு 1-2 படத்தோட பேருக்க சொல்றேன். கைசன் பியாவாக்கா சரித்திர பார், கைசன், தூலா மிலன் தில்தார், தூலா மிலன் தில்தார், அடடா. அதோட தேவரா படா சத்யா. ஆமா ஆமா. இந்த மாதிரி பேர்கள்லாம் எப்படி போஜ்புரியோட சமூகத்துல 25 கோடி மக்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டுல போஜ்புரி பேசுறவங்களும் புரிஞ்சுக்கிறவங்களும் 25 கோடி மக்கள் இருக்காங்க. ரஜத் சார், அது உங்களுக்கே நல்லாவே தெரியும். இந்த சமூகத்துல ரொம்ப அவங்களோட குழந்தை பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் இசை அவங்க கூடயே இருக்கும். அவங்க வாழ்க்கையில நிறைய வண்ணங்கள் இருக்கும். கல்யாணத்துல திட்டும் நிறைய விழும். எங்களோட கல்ச்சர்ல நிறைய விஷயங்கள் ரொம்ப வண்ணமயமா, கலர்ஃபுல்லா. அது மட்டும் இல்லாம லிட்ரேச்சரும் இருக்கு, நாட்டை பத்தின இசையும் இருக்கு, ஊரை பத்தின இசைகளும் இருக்கு, விவசாயிகளோட இசையும் இருக்கு. அதனால போஜ்புரி சமூகத்தோட கலாச்சாரமே ரொம்ப வண்ணமயமா இருக்கும். இந்த மொழியில பல வார்த்தைகள் வரும். அந்த வார்த்தைகளை கேட்கும்போது நம்ம வாழ்க்கையில இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாமே போயிடும். 2-2.5 மணி நேரம் எல்லாரோட ஸ்ட்ரெஸ்ஸையும் போக்கி, அந்த சந்தோஷத்துக்காக தான் ப்ரொடியூசரும் டைரக்டரும். இதுல என்ன ஆனந்தம் இருக்கு? தேவர் சதாலேவா, சசு சதாலேவா, இந்த மாதிரி இந்த விஷயம் அங்க நாம ஹோலி விளையாடுற மாதிரி தான். இது பொழுதுபோக்குக்காக மட்டும்தான். அதுல எந்த தப்பான எண்ணமும் இல்ல. ரொம்ப மரியாதைக்குரியது. அண்ணா அன்னிக்கு இருக்கிற உறவு அம்மாவுக்கும் பையனுக்கும் இருக்கிற உறவு மாதிரி. இந்த சமூகத்துல பாத்தீங்கன்னா கிராமம் பக்கத்துலலாம் இதுதான் விரும்பி பாப்பாங்க. அதனால டைரக்டரும் ப்ரொடியூசரும் ஒன்லி அட்ராக்ட் தி ஆடியன்ஸ். சோ அதனால அவங்க இந்த மாதிரி டைட்டில்ஸ் வைப்பாங்க. நானும் அதுக்கு ஓகேன்னு சொல்லிடுவேன். நீங்க ஹீரோயின்களை கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்றது கிடையாது. இல்ல 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 இல்ல, அப்படி இல்ல. எல்லாரையும் நான் ரொம்ப மரியாதையா நடத்துவேன். ஆல்வேஸ் நான் எப்பவுமே படத்துல இருக்க பெண்களையும் ஹீரோயின்ஸையும் நான் ரொம்ப கவனமா பாத்துப்பேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க ஒரு பெரிய சக்தினே நான் சொல்லுவேன். அவங்களோடலாம் நீங்க ஆனதை பார்க்கும்போதே உங்களோட மரியாதை தெரியுது. அப்புறம் ஒரு படத்துல பச்பூர் ஜவானி மே தல்வார் செலி பஸ் மர்ஜி ஹமார் செலின்னு சொல்லிருக்கீங்க. ஆமா, அப்படி ஒரு டைலாக் இருந்துச்சு. போஜ்புரி படத்தோட டைலாக் அது. அஸ்பூர் ஜவானி மே தல்வார் சலி, எஹா சப் மர்ஜி ஹவார் சலி. महफिल का मजा हम तरीका से लेव या मर्जी आऊंगार चले. அதோட நீங்க பாட்டும் பாடிருக்கீங்க. தோஹார் லெஹங்கா உட்டாப் தேவ் அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, இன்னைக்கு முழு நாட்டுக்கு முன்னாடி இந்த ரவி கிஷன் இந்த பாட்டுக்காக காதை புடிச்சு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த பாட்டை நான் பாடல. இந்த பாட்டை பாடினது ஒருவேளை உதித் அண்ணனா இருக்கணும், இல்ல மனோஜ் திவாரியா இருக்கணும். இல்ல, உதித் அண்ணா தான் பாடினாருன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த பாட்டை நான் பாடல. அந்த பாட்டு வந்துச்சு. செட்ல நான் 3 ஷிஃப்ட் எல்லாம் பண்ணிருக்கேன். அதனால நான் கார்ல தூங்கிக்கிட்டே ஒரு செட்ல இருந்து இன்னொரு செட்டுக்கு நான் போவேன். அங்க போகும்போது பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். அங்க போய் நான் பெர்ஃபார்ம் பண்ணணும். பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போகணும். அதுல நான் நிறைய ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ண மாட்டேன். ஆனா நீங்க நிறைய ஹோம்ஒர்க் பண்றீங்க ரஜத் சார்.
இந்த ஷோக்காக நிறையவே கஷ்டங்கள் இருக்கு. இத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இவர்கிட்ட இருந்து நான் நிறையவே கத்துக்கிட்டேன்னு சொல்லணும். நான் ரொம்ப ஸ்பான்டேனியஸான ஒருத்தன். நான் ஹோம்வொர்க்லாம் ரொம்ப கம்மியா தான் பண்ணுவேன். ரீடிங்கும் ரொம்ப கம்மியா தான் பண்ணுவேன். கரெக்டா பண்ணுவேன். வேலையை முடிச்சிட்டு கிளம்பிட்டே இருப்பேன். ஆனா இந்த ஷோவோட வரலாற பத்தி சொல்லணும்னா மொத்த பாரதமும் உலகமும் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், இந்த ஷோக்காக இவரு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதோட அப்புறம் ஆமா, என்னோட ஹோம்ஒர்க்கால தான் இன்னொரு விஷயமும் தெரிய வந்துச்சு. உங்களோட எல்லா படங்களோட பாட்டுலயும் புடவை, லெஹெங்கா, பிளவுஸ் இந்த மாதிரி வார்த்தைலாம் கண்டிப்பா இருக்கும். ரஜத் சார், அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்பெல்லாம் எதுவுமே இல்லை. இப்பெல்லாம் பூஜை புனஸ்காரம்னு தான் இருக்கேன். எல்லாரோட வாழ்க்கையிலயும் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். நானும் என்னோட வாழ்க்கையில அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தேன். நான் ஒரு நவரசத்தை காட்டுற ஒருத்தன். ஏன்னா நான் ஒரு கலைஞன். எனக்குள்ள நவரசமும் இருக்கு. பாத்தீங்கன்னா என்னை பார்க்கும்போது எல்லாரோட முகத்திலயும் ஒரு புன்னகை வரும். அது என்ன சந்தோஷப்படுத்தும். நான் இவங்களோட எல்லா கஷ்டத்திலையும் சந்தோஷத்திலையும் இவங்க கூட இருந்திருக்கேன். இவங்க கஷ்டத்துல இருக்கும்போது இவங்களுக்கு நம்பிக்கையையும் கொடுத்திருக்கேன். வாழ்க்கையே வீணா போனாலும் எல்லாரும் தைரியமா இருக்கணும். அதோட இவங்களுக்கு நமோ பார்வதி, ஹரஹர மகாதேவ் அந்த மாதிரி படங்களும் நான் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி நிறைய டைலாக்ஸும் நான் சொல்லியிருக்கேன். அதுக்காக நாடும் யூத்தும் எனக்கு நிறைய அன்பவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். ஆனா நீங்க அதுக்கப்புறம் நிறையவே மாறிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களோட பாடல்கள்ல பெண்கள் ஜீன்ஸ் டிஷர்ட்ல தான் வராங்க. புடவை சுடிதார் காலங்கள்லாம் போயிடுச்சு. இந்த ஷோக்கு போனா உன்னை உரிச்சு எடுத்துருவாங்கன்னு சொன்னாங்க. ரஜத் சார், நான் இதுக்கு எதுவும் சொல்ல முடியாது. நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒருவேளை நானும் நீங்க எவ்வளவு விஷயங்களுக்கு தான் மன்னிப்பு கேட்டுட்டே இருப்பீங்க. நிறைய இருக்கு. அதெல்லாம் எல்லாத்த விட ஒரு ஹீரோயின் கூட நீங்க சர்ச்சையில மாட்டினீங்க. ஆனா அவங்க கூடயே நீங்க 14 படங்கள்ல நடிச்சிருக்கீங்க. நக்மா மேம் கூட உங்களுக்கு அஃபயர் இருந்துச்சாமே? இல்ல இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. இல்ல இல்ல, இன்னைக்கு நான் இதை கிளியர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஒருவேளை ஒரு ஹீரோயின் கூட நிறைய படங்கள் பண்ணோம்னா எல்லாரும் அவங்கள அடடா அடடா இன்னொரு படமா 4 படம் ஆயிடுச்சே, அப்ப கண்டிப்பா ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ இருக்குன்னு நினைக்கிறாங்க. மக்கள் எல்லாருமே அந்த படங்கள் பார்க்கும்போது அவங்க பாட்டுக்கு ஒண்ணு யோசிக்கிறாங்க. பிக் பாஸ் வீட்ல கூட பக்கத்து வீட்டை எட்டி பாக்குறது, பக்கத்து வீட்ல இருக்கவங்களோட கதையை கேட்கறது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அது உண்மையோ இல்லையோ, இவ்வளவு படங்கள் ஒன்னா பண்றாங்கன்னா அவங்களுக்குள்ள ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறாங்க. அப்படி எல்லாம் ஆனா ஒண்ணுமே இல்ல. நாங்க எதுக்காக படங்கள் பண்ணிட்டு இருந்தோம்னா, ஏன்னா எங்களோட படங்கள் பிளாக் பஸ்டர் ஆயிட்டு இருந்துச்சு. அதனாலதான் எங்களுக்குள்ள இன்னும் நல்ல நட்பு உருவாயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே தெரியும் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. அதோட அதாவது ரவிகிஷன் சார், மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்களுக்கு உண்மையான பிரச்சனை எங்கன்னா உங்க வைஃப் உங்ககிட்ட என்ன தவிர வேற யாராவது பொண்ணை பார்த்தா கொன்னுடுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா சார், நான் என்னோட மனைவி பிரீத்தி சுக்லா, அவங்க மேல எனக்கு ரொம்ப மரியாதையும் இருக்கு. அவங்கள பார்த்தா எனக்கு ரொம்பவும் பயம்னு சொல்லணும். நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன். அவங்க கால்லையும் நான் விழுந்திருக்கேன். அவங்க தூங்கிட்டு இருக்கும் போதும் எத்தனையோ முறை, ஏன்னா நான் கஷ்டப்படும் போதுல இருந்து அவ என் கூட இருந்திருக்கா. அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில எனக்கு நிறைய வேலைகள் கிடைக்க ஆரம்பிச்சது. அவ என் வீட்டுக்கு லக்ஷ்மியா வந்தா. கஷ்டத்துலயும் என் கூட இருந்திருக்கா. என்கிட்ட காசும் இல்ல, எதுவுமே இல்ல, அப்பவும் அவ என் கூட இருந்தா. இந்த விஷயம் முழு இண்டஸ்ட்ரிக்குமே நல்லாவே தெரியும். இவன் முழுசா அவன் மனைவி காதல்ல மூழ்கி இருக்கான்னு நல்லாவே தெரியும். ஆனா உங்களோட மனைவி உங்களை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துறதுக்காக உங்களை பிக் பாஸ்க்கு அனுப்புனேன்னு சொன்னது உண்மைதானா? ஒரு 3-4 மாசம் அடைச்சு வச்சா சரியாயிடுவார்னு சொன்னாங்க. அட கடவுளே, இன்னைக்கு நான் தப்பிக்கவே முடியாது. இந்த ஷோக்கு அப்புறம் நான் எப்படி வீட்டுக்கு போறது? ஆமா, இத கோரக்பூரும் நல்லா கேட்டுக்கணும். இத நீங்களும் தெரிஞ்சுக்கணும். உங்க எம்பிய பத்தி உங்க மனசுல ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஒரு ஹீரோவை பத்தியும் பிலிம் இண்டஸ்ட்ரிய பத்தியும் பல கேள்விகள் எழுந்துகிட்டே இருக்கும். மக்கள் பல விஷயங்களை யோசிப்பாங்க. ஆனா ஹீரோவும் ஒரு சாதாரண மனுஷன்தான். ஹீரோவா ஒரு படத்துல நடிக்கிறவனும் உணர்ச்சி வசமா தான் இருப்பான். அவனுக்கு அவனோட குடும்பம் ரொம்பவே முக்கியம். மனைவி, பசங்களோட கடமைகள் கூட அவனுக்கு இருக்கு. நாட்டுப்பற்றும் அவனுக்கு அதிகமாவே இருக்கும்.
பட் என்னோட வைஃப் என்ன நினைச்சாங்கன்னா இவரு 3-4ன்னு ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காரு, காசு சேர்ந்துகிட்டே இருக்கு, அதனால ஆணவமும் கூடிக்கிட்டே போகுதுன்னு ரொம்ப திமிராயிடுச்சு. நானும் கொஞ்சம் திமிராவே நடந்துக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆமா, முதல்ல ஸ்ட்ரகிள் டைம்லலாம் நான் இப்படி உக்காந்துக்கிட்டு இருந்தேன், பணம் வர வர நான் இப்படி உக்காந்தேன், அப்புறம் இப்படி ஆயிடுவோம். மனுஷங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்த, படம் ஹிட் ஆனதும் இப்படி ஆயிட்டியா? அந்த அனுபவம் எனக்கும் வந்துருச்சு. அடடா பரவாயில்லையே, எல்லா படமும் எனக்கும் ஹிட் ஆகுதேன்னு கொஞ்சம் திமிராயிடுச்சு. அப்பதான் என்னோட வைஃப் ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. ஒரு புது ஷோ வரப்போது, பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் சீசன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா போங்கன்னு, நானும் அவங்க சொன்ன மாதிரியே போனேன். இதே மாதிரி ஒரு பெரிய செட்ல என்ன அடைச்சு வச்சாங்க. 3 மாசமா நான் அங்கதான் இருந்தேன். 3 மாசத்துக்கு அப்புறம் அந்த ஷோல இருந்து வெளியே வரும்போது அங்கிருந்து என்னோட வாழ்க்கை வேற மாதிரி தான் ஆரம்பிச்சதுன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் ரொம்ப பாப்புலரும் ஆயிட்டேன், ரொம்ப ஃபெமிலியரும் ஆயிட்டேன். அந்த ஒரு சில நாட்கள்லயே எனக்கு எல்லா விஷயங்களுமே கிளியர் ஆயிடுச்சுன்னு நான் சொல்லுவேன். மனைவி, பசங்கன்னு மொத்த வாழ்க்கையுமே சார்ட்டட் ஆயிடுச்சு, கிளியரும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா 3 மாசத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய திரையில இருந்து நான் வெளியே வந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் என்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தையே கொண்டு வந்திருக்கு. பிக் பாஸ் உங்களை திருத்திடுச்சுன்னு சொல்றீங்களா? ஆமா, பிக் பாஸ் உங்களை அடைச்சு வச்சிரும். ஏன்னா நீங்களே கெட்டு போயிடுவீங்க, இல்ல நீங்களே உங்களை நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா மொபைல் இருக்காது, டிவி இருக்காது, எதுவுமே இருக்காது. ஒரு ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு இருக்கணும். எது தப்பு, எது சரி, நம்ம என்னென்ன பண்ணோம்னு எல்லாம் ஓடிக்கிட்டே ஆனா இருக்கும். நீங்க பிக் பாஸ்க்கு போகும்போது நீங்க ஒரு பெரிய ஸ்டாரா இருந்தீங்க. அப்ப நீங்க 17 படங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்ப அது ரிஸ்க் இல்லையா? ரொம்ப பெரிய ரிஸ்க் தான். நான் வெளியே வரும்போது பல புது ஹீரோக்கள் வந்துருவாங்கன்னு நான் நினைச்சேன். ஏன்னா 2 மாசம் நீங்க காணாம போனீங்கன்னா உங்களை ஃபீல் பண்ணா இன்னொருத்தங்க வந்துருவாங்க. ஆனா அது நேச்சுரல் தானே, யாரும் உங்களுக்காக காத்திருக்க மாட்டாங்க. நம்மளாலதான் இண்டஸ்ட்ரி நடக்குதுன்னு நம்ம எப்பவுமே நினைச்சிடக்கூடாது. யாருமே இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தோட இருந்துடக்கூடாது. யாராலையும் எதுவும் நடக்காது, நேரத்தால மட்டும்தான் நடக்கும். நானும் அப்படிதான் இருந்தேன். ஆனா நான் அந்த ரிஸ்க் எடுத்தேன். என் குடும்பத்துக்காக அந்த ரிஸ்க நான் எடுக்க வேண்டியதா இருந்தது. அதோட இன்னொரு விஷயமும் நான் கேள்விப்பட்டேன், நீங்க பிக் பாஸ்ல இருக்கும்போது செவரை உடைச்சிட்டு அங்கிருந்து தப்பிக்கணும்னு முயற்சி பண்ணீங்களாமே? ஆமாமா, கூரையை பிச்சுட்டேன், மைக்க உடைச்சிட்டேன், சில விஷயங்களை நான் பண்ணேன். பிக் பாஸ் என்ன நாமினேட் பண்ணதால நான் பிக் பாஸ் கூடயே சண்டையும் போட்டேன். என் நாட்டோட மக்கள் எனக்கு நிறைய அன்பை காட்டினாங்க. நான் ரொம்பவே நல்ல மனுஷன்னு என்ன நம்பினாங்க. இவனை விடக்கூடாதுன்னு நினைச்சாங்க. அதனால 3 மாசம் நான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி பண்ணாங்க.